ராமசாமி நாட்டுக்கோழி குழம்பு கடையை போட்டிருந்தார். வாரத்தில் 2 நாளான சனி ஞாயிறு மட்டுமே அந்த நாட்டுக்கோழி குழம்பு கடையை போடுவார். அவர் அன்னைக்கு எத்தனை நாட்டுக்கோழி கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நாட்டுக்கோழி குழம்ப செய்வார். அப்படி அவர் கடையை போட்டதுமே அவர் கடைக்கு நல்ல கூட்டம் வரும். அப்படி அவர் கடையை திறந்த கொஞ்ச நேரத்திலேயே ராமசாமியோடைய கடைக்கு ஒரு பாட்டி நடந்து வந்தாங்க. அங்கே வந்த பாட்டிக்கிட்ட ராமசாமி, வாங்க பாட்டி அப்படின்னு சொன்னார். ஏன்பா ராமசாமி, சனி ஞாயிறு மட்டும்தான் இந்த நாட்டுக்கோழி குழம்பு கடையை போடுற, இதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அதான் இன்னைக்கு சீக்கிரமாகவே வந்துட்டேன், எனக்கு ஒரு பிளேட் கொடுப்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி ராமசாமியோடைய அந்த நாட்டுக்கோழி குழம்பு கடை ரொம்பவும் ஃபேமஸாக இருந்துச்சு. அக்கம் பக்கத்து கிராமத்தில் இருக்க மக்களும் ராமசாமி கடையில் வந்து சனி ஞாயிறான அந்த நாட்டுக்கோழி குழம்பை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ராமசாமியோடைய வியாபாரமும் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. ராமசாமி ரொம்ப நேர்மையாக அந்த கடையை நடத்திட்டு வந்தார். வாரத்தில் 2 நாள் மட்டும் அந்த கடையை போடுறதுனால அவருடைய வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாருமே அவருடைய கடையில் வந்து அந்த நாட்டுக்கோழி குழம்பை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ராமசாமி கடையில் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப ராமசாமியோடைய கடைக்கு ஒரு பெரியவர் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். ராமசாமி இப்படி கேட்டான், வாங்க ஐயா, உங்களுக்கு என்ன வேணும்? சூடான நாட்டுக்கோழியும் இட்லியும் தயாராக இருக்குது அப்படின்னு சொன்னார் ராமசாமி. அப்படி ராமசாமியோடைய கடைக்கு ஒருத்தர் போய் ஒருத்தர் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அங்கே வந்த பாலு ராமசாமி அண்ணன்கிட்ட இப்படி கேட்டான், அண்ணன், எனக்கு 5 பார்சல் நாட்டுக்கோழி குழம்பு கொடுங்க. என் பசங்களுக்கு உங்கள் குழம்பு தான் ரொம்பவும் பிடிக்கும். இன்னைக்கு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இதை வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ராமசாமி, இங்கே பாருப்பா, உனக்கு நல்லா தெரியும் இல்லை, எனக்கு எத்தனை நாட்டுக்கோழி கிடைக்குதோ அதை வச்சு தான் நான் குழம்ப தயார் செய்வேன். இன்றைக்கி 2 கோழி தான் கிடைச்சிது, குழம்பும் கொஞ்சமாக தான் இருக்குது, 2 பேருக்கு மட்டும் தரேன் அப்படின்னு சொன்னார். அப்படி ராமசாமி ரொம்ப நேர்மையாக உண்மையாக அந்த கடையை நடத்திட்டு வந்தார். ராமசாமியை அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். நேர்மையானவராக இருந்தார். வீட்டுக்கு வந்ததும் நந்தினி இப்படி சொன்னா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு. எனக்கு முதல்ல சாப்பாடு கொடு அப்படின்னு சொன்னார் ராமசாமி. ராமசாமி அன்னைக்கு ரொம்பவும் களைப்பாக வந்ததுனால அன்னைக்கு முதல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். சாப்பிட்டு முடித்ததும் நந்தினி கிட்ட இப்படி கேட்டார், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னல, இப்போ சொல்லு கேட்குறேன் அப்படின்னாரு. அதுவாங்க, அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் நாட்டுக்கோழி குழம்பு கடையை போடுறீங்க. தினமும் போட்டால் நல்ல லாபம் கிடைக்கும், அதில் கொஞ்சம் தண்ணியை கலந்தாலும் நல்லா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதுக்கு, இங்கே பாரு, இதை பற்றி பேசாதன்னு எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் ராமசாமி. அன்றைக்கி நைட்டு அவங்க 2 பேரும் நிம்மதியாக படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையிலையும் நந்தினி இப்படி சொன்னான், நான் சொல்கிறத நீங்கள் கேட்கவே மாட்டீங்களா? நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளுங்க, நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறேன். நல்ல லாபம் கிடைச்சா சீக்கிரமாக முன்னேறலாம் இல்லை அப்படின்னு சொன்னான். அதுக்கு ராமசாமி, இங்கே பாரு, நீ சொல்கிற மாதிரி குழம்புல தண்ணியை கலந்தா நல்ல லாபம் கிடைக்கும் தான், ஆனால் அந்த லாபம் 1 மாதம் மட்டுமே நிலைக்கும். அதுக்கப்புறமா குழம்பு ருசியாக இல்லைன்னு யாரும் நம்ம கடைக்கு வரமாட்டாங்க. நல்லா போகிற கடையை எதுக்கு நாசம் பண்ண பார்க்குற அப்படின்னு சொல்லி ராமசாமி கேட்டான். அதுக்கு நந்தினி, ஆமாங்க, அதிக லாபம் கிடைக்கணும்னு நினச்சினே தவிர இதை பற்றி நான் யோசனை செய்யவே இல்லை. இதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன தோணுதோ அதுபடியே செய்யுங்க, நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நந்தினி. அப்படியே சில நாட்கள் போச்சு. அந்த வாரம் ராமசாமி கடையை திறந்துருந்தான். அப்போது ராமசாமியோடைய கடைக்கு ஒருத்தர் வந்தார். வாங்க சார், நம்ம கடையில் இட்லியும் சூடான நாட்டுக்கோழி குழம்பும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவர், இங்கே பாருப்பா, உன் கடையை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அதனால தான் உன்னை தேடி வந்திருக்கேன்.
அடுத்த வாரம் சனி ஞாயிறு ஒரு மீட்டிங் இருக்குது. அதுக்கு ஒரு 100 பேருக்கு நாட்டுக்கோழி குழம்பு தேவைப்படுது. உன்னால் ரெடி பண்ணி தர முடியுமா? எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு ராமசாமி, சார், எனக்கு பணத்தை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த வாரம் சனி ஞாயிறு எனக்கு எத்தனை நாட்டுக்கோழி கிடைக்குதோ அதை வச்சு மட்டும்தான் குழம்புகளை செய்வேன். அவ்வளோ பேருக்கு என்னால் செஞ்சு தர முடியாது. நீங்கள் வேறு யாருக்கிட்டையாவது ஆர்டரை கொடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ராமசாமி அவர்கிட்ட சொல்லிட்டான். அப்படி ராமசாமியோடைய நாட்டுக்கோழி குழம்பு கடை ரொம்பவும் ஃபேமஸாக இருந்துச்சு. வாரத்தில் 2 நாள் மட்டும் கிடைக்கிறதுனால அக்கம் பக்கத்து கிராமத்து மக்கள் அந்த 2 நாளான ராமசாமியோடைய கடைக்கு வந்துடுவாங்க. அப்படி ஒரு நாள் ராமசாமி தான் வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருந்தான். அப்போ ராமசாமியோடைய நண்பனான வேலு அங்கே வந்தான். வாப்பா வேலு, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, கடை பக்கம் கூட ஆளை காணோம், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான். அதுவாப்பா, நம்ம கிராமத்து மக்கள் எல்லாருமே நீ தினமும் நாட்டுக்கோழி குழம்பு கடையை போடணும்னு ரொம்பவும் ஆசைப்படுறாங்க. என்னுடைய ஆசையும் அதுதான். அப்படி நீ தினமும் நாட்டுக்கோழி குழம்பு கடையை போட்டால் உனக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் தானே. நாங்கள் தினமும் நாட்டுக்கோழி குழம்ப சாப்பிட்டா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் வேலு. அதுக்கு ராமசாமி, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, தினமும் போட்டால் நீங்கள் எல்லாரும் சாப்பிடுவீங்க தான். ஆனால் கொஞ்ச நாள்லையே என்னுடைய நாட்டுக்கோழி குழம்புடைய ருசி உங்களுக்கு பிடிக்காம போயிடும். இதுவே வாரத்தில் 2 நாள் போட்டால் நீங்கள் எல்லாருமே காத்திருந்து அந்த ருசியான நாட்டுக்கோழி குழம்பை வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னான். அப்படியே சில நாட்கள் போச்சு. ராமசாமி அவன் முடிவு செஞ்ச மாதிரியே வாரத்தில் 2 நாள் மட்டுமே அந்த நாட்டுக்கோழி குழம்பு கடையை போட்டிருந்தான். அவனுடைய வியாபாரமும் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. அவனுக்கு அதில் நல்ல லாபமும் கிடைச்சிது. ஒரு நாள் காலையில் ராமசாமி நாட்டுக்கோழி குழம்பு கடையை போட்டிருந்தப்ப அன்னைக்கு வந்த ஒருத்தர் திரும்பவும் அவனுடைய கடைக்கு வந்தார். தம்பி, நீ இப்போவே என் கூட பட்டணத்துக்கு வந்துடுப்பா. அங்கே எனக்கு சொந்தமாக ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது. இந்த நாட்டுக்கோழி குழம்ப நீ அந்த ஹோட்டலில் சாப்பிட வரவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா இதை விட 2 மடங்கு சம்பளத்தை நான் உனக்கு தரேன். நீ இப்போவே என் கூட வந்துடு அப்படின்னு சொன்னார். அதுக்கு ராமசாமி, இல்லை சார், நான் இந்த கிராமத்திலேயே என்னுடைய கடையை நடத்திக்கிறேன். நான் பட்டணத்துக்கு வர விரும்பலை. எனக்கு லாப பணம் அவ்வளவா முக்கியம் இல்லை. இந்த கிராமத்து மக்களுக்கு நான் செய்கிற ருசியான நாட்டுக்கோழி குழம்பு ரொம்பவும் பிடிச்சி போயிருக்கு. அவங்கள ஏமாற்ற நான் விரும்பலை, என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி ராமசாமி ரொம்ப நேர்மையாக அந்த நாட்டுக்கோழி குழம்பு கடையை நடத்திட்டு வந்தார். இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவும் பார்க்குறீங்க. அடுத்து என்ன கதை போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.